கனிவான உள்ளம் கொண்டு வாழ்ந்தார். கர்ம வீரர் காமராஜர் புகழ் காலந்தோறும் என்றும் வாழும். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். எளிமையே அவரின் அடையாளம், நேர்மையே அவரின் நல்கொள்கை. உழைப்பாலே உயர்ந்த தலைவர், உலகம் போற்றும் பெருந்தலைவர். மதிய உணவு திட்டம் தந்தார், மாணவர் வாழ்வில் ஒளி ஏற்றார். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். கனிவான உள்ளம் கொண்டு வாழ்ந்தார். கர்ம வீரர் காமராஜர் புகழ் காலந்தோறும் என்றும் வாழும். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். கனிவான உள்ளம் கொண்டு வாழ்ந்தார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி சிறு கவிதை கூற வந்துள்ளேன். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். கனிவான உள்ளம் கொண்டு வாழ்ந்தார். கர்ம வீரர் காமராஜர் புகழ் காலந்தோறும் என்றும் வாழும். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். எளிமையே அவரின் அடையாளம், நேர்மையே அவரின் நல்கொள்கை. உழைப்பாலே உயர்ந்த தலைவர், உலகம் போற்றும் பெருந்தலைவர். மதிய உணவு திட்டம் தந்தார், மாணவர் வாழ்வில் ஒளி ஏற்றார். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். கனிவான உள்ளம் கொண்டு வாழ்ந்தார். கர்ம வீரர் காமராஜர் புகழ் காலந்தோறும் என்றும் வாழும். காமராஜர் வந்தார், கல்வி தந்தார். கனிவான உள்ளம் கொண்டு வாழ்ந்தார். நன்றி, வணக்கம். Going to school at a very young age. When he became the Chief Minister of Tamil Nadu, he made sure that no other child would not have stopped studying because of money. He believed that every child has the right to study. He started the free midday meal scheme and introduced free school uniforms. Because of his wonderful ideas, lakhs of poor people can be able to study and live. Even though he was such a powerful leader, he led a very simple life. We celebrate his birthday July 15 as Education Development Day to remember his love for children and learning. Even though he passed away on October 2nd in 1975, his good deeds live forever in our hearts. For his greatest service, he was awarded India's highest civilian honor, the Bharat Ratna, in 1976. Thank you. முதலமைச்சர்
வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே, கரிப்பட்டி இனிப்பே, இன்னை இழந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கிய நுழைய தூங்கிய தாருங்கள் தங்கள் கவனங்களே. தோளில் துண்டு, பேச்சில் அன்பு, நடத்தையில் பண்பு, வாழ்க்கையில் எளிமை, அனைத்திலும் பொறுமை, பெரியோரிடத்தில் பணிவு, அரசியலில் துணிவு, உலகம் போற்றும் மகராஜர் அவரே எங்கள் காமராசர். கர்ம வீரர், பெருந்தலைவர், மேதை, ஏழை பங்காளர், இன்றெல்லாம் புகழப்படும் காமராஜரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் விருதுநகர் எனும் ஊரில் சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமி நாடாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி நாகம் மாலிபரதங்கள். இவர் 6வது வயதிலே தந்தை காலமாகிவிட்டார். தாய் மாமன் கற்பையானார் அறிமுகலாமல் பிரிந்தார் நடந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு தான் படித்தார். விடுதலை கொடத்திற்கும் செல்வார். 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், விவசாயம், பொருளாதாரம் ஆகிய துறைகளில் தமிழ்நாடு வேகத்தக்க முன்னேற்றம். காமராஜர் அவர்கள் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களில் உம்பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்பொழுது பள்ளிக்கு செல்லாமல் வாடி வைத்துக் கொண்டு விவசாயியை கண்டார். ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் சாப்பாடு என கூறியதபடி வருத்தத்தில் ஆக்கியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சியில் கல்வி இலவசமாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகள் பொற்காலமாகும். பட்டி காத்த மேதை காமராஜருக்கு பாரத ரத்னா என்ற பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், அரசியல் மேலாகத்தில் இருந்தவர், அரசியல் துறையாக வாழ்ந்தவர். காமராஜர் மறைந்தவுடன் இவர் வசித்த வாடகை விட்ட வீட்டின் சொந்தக்காரரை எடுத்துக்கொண்டார். இவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. இவர் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. இவருடைய பெயரை மற்றும் வரலாறு எடுத்துக்கொண்டது. வாழ்க பாரதம், வளர்க காமராஜர் புகழ். பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதியாற்ற அத்தனை பேரை தாழ்ந்து வணங்குவதே நல்ல வழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழ் மொழியே என்றும் என் வழக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Now get ready to watch one simple notebook can change a child's life. Presenting the skit titled The Magical English Notebook, performed by students class S7. Good in math and science, but are is afraid of English. See one classroom. Good morning, class. Morning, ma'am. மொழிகள்
நல்ல